நல்ல வேலை நேற்று அணுக்கு ஒண்ணுமே ஆகல. எங்க அப்பா அட்டி வெளுத்துட்டாரு தெரியுமா? ஏன் ஜீப் எடுத்துட்டு போனீங்கன்னு. அடிக்க உனக்கு கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க. சொல்ல சொல்ல கேட்காம உங்க அப்பா ஜிபி திருடிட்டு வந்து எங்களையும் கீழே தள்ளி விட்டு, ஏன்டா உங்க அப்பா உன்னை கை கால் உடைக்காம விட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. உங்க நாளை எங்க அணு எங்க அம்மா ஊருக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் மட்டும் தனியா இருக்கேன் தெரியுமா? சரி சரி வெட்டிக்காத பேசாதீங்க. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று பக்கத்து ஊர்ல திருட வந்துட்டாங்களாமா. திருடங்க வந்து ஒரு வீட்டுல பூந்து அந்த வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல 2 குழந்தைங்க இருந்துச்சு, அதையும் கடத்திட்டு போயிட்டாங்க. அது கேட்டுல இருந்து எனக்கு சரியான பயமாவே இருக்கு. இந்த வீடு தானே கரெக்டான இன்ஃபர்மேஷன் தானே? ஓகே, எல்லாம் ரெடியா தான் இருக்கும். டேய், அவன் சொல்றது உண்மைதான்டா. நேற்று எங்க வீட்டுல கூட அப்படியே சொன்னாங்க. எங்க அம்மாவும் பக்கத்துல பரிமளக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல இருக்க நகை எல்லாத்தையும் திருடி போயிட்டாங்களாமாடா. எங்க வீட்டுக்குள்ள திருட வந்தாங்கன்னா எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல, ஏமாந்து தான் போவா. எங்க வீட்டுல நகை பணம்னு எதுவுமே இல்லையே. வீட்டுல யாராவது இருக்காங்களா சர்ச் பண்ணி சொல்லு. சீக்கிரம் ரைட் டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் நகை படத்தை மட்டும் எடுத்துட்டு போறது இல்ல, குழந்தைங்க இருந்தா அவங்களும் தூக்கிட்டு போயிடறாங்க. அவங்க எல்லாம் எடுத்துக்கொண்டே கிட்னி எல்லாம் எடுத்து வித்துருவாங்க. போச்சு நம்மள வந்தாங்க நம்மளையும் சேர தூக்கிடுவாங்க. ஏண்டா எங்க வீட்டுக்கு எப்போ வந்தாலும் அவசரமா தான் பேசிட்டு இருப்பீங்களா? ஒழுங்கா எங்க வீட்டு விட்டு கிளம்புங்கடா. ஏதாவது சொல்லி பயமுறுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இந்த வீட்டுல யாரு இருக்காங்கன்னு பாக்குறேன். பாய்ஸ், இந்த வீட்டுல வெறும் குழந்தைங்க மட்டும் தான் இருக்காங்க, பெரியவங்க யாரும் இல்ல. இதுதான் கரெக்டான டைம். எல்லாருமே அலர்ட்டா இருங்க, வாங்க போலாம். ஏன்டா அவனு நம்ம இருக்கிற இடத்துக்கு திருடு வந்துட்டாங்கன்னா இப்ப என்னடா பண்றது? கரெக்டா சொன்ன தம்பி, அதான் நாங்களே வந்துட்டவே. நாங்க தான் உங்க வீட்டை கொள்ளையடிக்க வந்திருக்கோம். உங்க வீட்டுல என்னென்ன இருக்கும் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து போடுங்க. ஏதாவது திமிக்கி குடிச்சு ஓடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. ஒழுங்கா நாங்க சொல்றத மட்டும் கேளுங்க. எங்க பாஸ் வர வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. ஐயோ, நான் சும்மா தான சொன்னேன். என்ன ஒரிஜினலா வந்துட்டாங்க, நம்ம சொல்றது எல்லாமே பழிச்சிட்டு இருக்குதே. டேய் கார்த்தி, என்ன வாயோ வாய் எது சொல்ல நடந்து தொலைது. அன்னைக்கு அப்பதான் பாம்பே வான்னு சொன்னா பாம்பு வந்து நம்மள கொடுமைப்படுத்தி. இன்னைக்கு என்ன திருட வந்துறான்னு சொல்ற, திருட வந்துட்டான்டா நம்ம வீட்டுக்கு. ஒழுங்கா எங்க வீட்டு விட்டு கிளம்புங்கடா எல்லாரும். அங்க என்ன பேச்சு? வீட்டுக்குள்ள இருக்கிற நகை உங்க கை கால் இருக்கிற நகை எடுத்து கொண்டு வந்து எல்லாரும் இங்க போடுங்க. இதுக்கு மேல நாங்க பேசிட்டு இருக்க மாட்டோம். அங்கிள், எங்க வீட்டுல தான் ஒண்ணுமே இல்லையே. அங்க நிக்கிறாங்க பல பொண்ணுங்க, அவங்க தான் கை கால் செயின் எல்லாம் போட்டுருக்காங்க. ஏய் தம்பி, எங்களை பார்த்தா காமெடி பண்ற மாதிரியா தெரியுது. ஒழுங்கா உங்ககிட்ட ஏதாவது நகை இருந்தா கொடுத்துரு. அப்படி இல்லன்னா ஒன்னையும் சேர கடத்திட்டு போவோம். திரும்ப மாட்டோம் பயல. என்னடா எங்களே போட்டு விடுற? நகை நாங்க தான் போட்டுருக்கோன்னு. திருட ஒழுங்கா போற வரைக்கும் ஏதோ அமைதியா இருக்கணும். இன்னொரு டைம் வாய் தந்தாது பேசணும், மண்டையை உடச்சு விட்டுருவோம்டா அவனைய. அங்கிள், உங்களுக்கு நகை தானே அங்கிள் வேணும்? எங்கிட்ட சத்தியமா ஒண்ணுமே இல்ல அங்கிள். நாங்க கடத்துல கையில போட்டுக்க எல்லாமே கவரிங். நாங்க சும்மா மினிக்கிட்டு தெரியறதுக்காக போட்டுட்டு இருக்கோம். நாங்க அங்க உங்ககிட்ட வந்து பேசினான் இப்ப கார்த்தின்னு ஒருத்தவன். அவங்க வீட்டுல போய் திருடுங்க. ஜீப் கார் நிறைய வச்சிருக்காங்க. அங்க போய் திருடினா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு நீ ஒரே இடத்துல முடிச்சிட்டு கம்முன்னு போயிடலாம். ஐயோ, ஏன் நம்மளே போட்டு விடுறா? உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. பாய்ஸ், நீங்க வீட்டுக்குள்ள போய் நகை எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே பாஸ், நான் போய் பார்த்து வரேன். பாஸ், வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. வெறும் 2 அலுமினியம் தட்டு ஒரு குண்டா மட்டும் தான் இருக்கு. நகையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நகை பணம் எதுவுமே கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்து நம்ம வேஸ்ட் போல இருக்கு பாஸ். அதுதான் அங்கிள் இவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருக்கோம். இவ்வளவு நேரம் எதுவுமே இல்ல. நீங்க பாட்டுக்குள்ள போய் தொலைவிட்டு இருக்கீங்க லூஸ் மாதிரி. நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? டேய் தம்பி, நீ ரொம்ப தான் வாய் பேசுற. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் கண்ணை நோண்டி விட்டு தெருவுல பிச்சை கூட்டு நிறைய சம்பாரிச்சிருவோம். பாஸ், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்திட்டு போனா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். ஐயோ, எங்களை கடத்திட்டு போய் பிச்சை எடுக்க போறீங்களா? நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. ஐயோ, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கு. எக்ஸாம் வேற நிறைய படிச்சு மார்க் எடுக்க வேற படிச்சு இருக்கு. எங்க அம்மா வேற தேடுவாங்க. என்ன பண்ணுவேனே தெரியலையே. ஏய் சும்மா இருடி. நானே எப்படி ஸ்கூல் லீவ் போடணும்னு பாத்துட்டு இருக்கேன். அங்கிள் நாங்கலாம் வரோம் போலாம். ரைட், எங்களுக்கு ஸ்கூல் லீவ் போட்டா போதும் எனக்கு. அங்கிள் இப்ப போலாமா அப்புறமா போலாமா? அந்த குழந்தைகளே வரேன்னு சொல்லிட்டாங்களா, எல்லாரும் அமைதியா இருங்க. நான் போய் வண்டி எடுத்து வந்துடுறேன். ஏய் தம்பிகளா, எல்லாரும் சேட்டை பண்ணாம அமைதியா இருக்கீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன உனக்கு என்னடா ஜாலி? நம்மள எப்படி பிச்சை எடுக்கப்பானுங்க? கைய காலை உடைச்சு விட்டு ரோட்ல தான் பிச்சை கொடுப்பானுங்க. உனக்கு ஜாலி அப்பனா? ஐயோ, இது தெரியாம நான் ஓகே வர சொல்லிட்டேன். இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா? அங்கிள் நான் வரல. அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் எங்களை பிரச்சனை தேடி வருது. அன்னைக்கு என்னடா நான் பைக்ல விழுந்தா, அப்புறம் ஜீப்ல விழுந்தா, பாம்பு கடிச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. சிவபெருமானே, நீ தான் எங்களை காப்பாத்துன்னு, எப்படியாவது காப்பாத்து. ஏய் பசங்களா, என்ன பயம் விட்டு போச்சா? அமைதியா இருங்க. அங்கிள் அதான் எங்களை நீங்க கடத்திட்டு போறீங்களே. நாங்க கடத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் சாமியை மட்டும் கும்பிட்டுக்கிறேன் அங்கிள். ப்ளீஸ் எங்களை விடுங்க. 2 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள இங்க வந்துடணும். இல்லனா உன் மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஆபத்து. ஐயோ, இருக்கிற பிரச்சனை திருடங்கிட்டே பர்மிஷன் கேட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாளே. சிவபெருமானே, எல்லா டைம் நீ தானே வந்து காப்பாத்துற. அதே மாதிரி இந்த டைம் மட்டும் எங்களை காப்பாத்திரு சிவபெருமானே. இங்க பாத்து திருட வந்து எங்களை பிச்சை கூட்டுப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். கீழே விழுந்து கும்பிடுறேன். அப்பதான் வந்து சிவபெருமான் சீக்கிரம் வருவாரு. நானும் விழுந்து சாமி கும்பிடுறேன். ஓம் நம சிவாய. குழந்தைகளா, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? அங்க பாரு சாமி வந்துட்டாரு, சிவன் வந்துட்டாரு. சிவபெருமானே, இங்க பாருங்க, எங்களை கடத்த திருட வந்துட்டான். இவங்கிட்ட இருந்து எப்படியாவது நீங்களே எங்களை காப்பாத்தணும். என்ன இந்த பொண்ணு தனியா பேசிட்டு இருக்கு? ஏய் பொண்ணு, அங்கதான் யாருமே இல்ல. அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க?
சிவபெருமான்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? இங்க பாரு எவ்வளவு பிரச்சனை நின்னுட்டு இருக்காரு. என்ன இந்த இடத்துல சிவபெருமான் இருக்காரு? இங்கதான் யாருமே இல்ல. என்ன எல்லாம் சேர்ந்து உளறிட்டு இருக்கீங்களா? என்ன ஏமாத்திட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா? என்னை யாராலும் ஏமாத்த முடியாது. ஓ சிவபெருமானே, அவர் கண்ணுக்கு உங்களுக்கு தெரிய மாட்டீங்களா? அப்ப சூப்பர். அப்ப எங்களை சீக்கிரம் காப்பாத்திடுங்க. நான் தீயவர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டேன் குழந்தைகளா. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தான் வெளிவர வேண்டும். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். வேண்டுமென்றால் உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன். அதை வைத்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஆபத்து ஏற்படும் போது நீங்கள் மிருகமாக மாறிவிடுவீர்கள். அதை வைத்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சென்று வருகிறேன் மகனே. சாமி நமக்கு எல்லாத்துக்கும் வரம் கொடுத்திருக்காரு. இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். இப்ப எனக்கு பிடிச்ச மிருகம் பூனை. இப்ப நான் பூனையா மாறணும். டேய் சுரேஷ் எப்படா பூனையா மாறன நீ? எனக்கு பிடிச்ச விலங்கு பூனை. எப்படி சூப்பரா பூனையா மாறிட்டுனா இப்ப பாருங்க அவனை அட்டாக் பண்றேன். ஏய் பொண்ணு, அங்க என்ன பூனை கிட்ட பேசிட்டு இருக்க? இந்த பூனை எப்படி வந்துச்சுங்க? இவ்வளவு பேர் நான் நின்னுட்டு இருக்கேன், எப்படி பூனை வந்து? போ போ. என்னாச்சு? என்ன சத்தம்? கிளம்பலாமா? என்ன இந்த பூனை எப்படி வந்துச்சுங்க? ஐய் என்ன பூனை போக மாட்டேங்கிற இரு. எறா திருட்டு பயல, உன்னை எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாரு. உன்னால என்னையெல்லாம் சமாளிக்கவே முடியாது. பூனை என்ன கடிக்க வருது. ஏய் பூனை, ஏய் பாரு, நீ அடி வாங்க போற பாரு. அம்மா சரியா அடிச்சு புட்டான். சீக்கிரம் நீங்களும் மிருகமா மாறுங்க. ஐயோ கார்த்தியை எப்படி அடிச்சு புட்டானே. சீக்கிரம் அவங்களுக்கு பிடிச்ச மிருகமா மாறுங்க. என்னது பசங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் மிருகமா மாறிட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. எல்லாரும் மாயாஜால வித்த காட்டுறாங்களா? இரு உன்னை கொல்ல போறேன் பாரு. மாட்டால முட்டியே கொல்றேன் பாரு. டேய் இருங்கடா, இப்ப ஏன் டைம்? நான் எப்படி அவனை கொத்துறேன்னு பாருங்க. நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் காண்டா மிருகம். இப்ப நான் உன் மேல ஏறி மிதிக்க போறேன் பாரு. வெயிட் தாங்க முடியல. வேண்டாம். இப்ப என்னோட டைம். நான் இவனை பாத்துக்கிறேன். இந்த பசங்களுக்கெல்லாம் ஏதோ சக்தி இருக்குது. வாங்க, இந்த வீட்டை திருட முடியாது. வாங்க ஓடிடலாம். எல்லாரும் நம்ம உயிரை தான் காப்பாத்தணும். வாங்க. ஜாலி, எப்படியே நம்ம அடிச்சு துரத்தி விட்டு இவங்கள. ஆமா, எப்படி நம்ம ஊருக்கே திருப்பி மாத்துறது? அதோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சுல. இன்னும் நம்ம மாறாமையே இருக்கோம். நம்மள மாத்துனது சிவபெருமான் தான். அப்ப அவரு தான் நம்மள மறுபடியும் மாத்த முடியும். நம்ம அவர்கிட்ட உதவி கேப்பா. சிவபெருமானே வாங்க. ஆமாண்டா, அதான்டா கரெக்ட். எல்லாருமே மாறா நினைச்சு வேண்டுங்க. சிவபெருமானே என்னை பழைய மாதிரி மாத்திருங்க. அருமை குழந்தைகளா, நான் உங்களை கவனித்துக் கொண்டேதான் இருந்தேன். இந்த பிரச்சனையை நீங்கள் அருமையாக கையாண்டீர்கள். இதுமேல் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே பயமில்லாமல் எதிர்கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் பழைய நிலைமைக்கு சென்று விடுவீர்கள். ஓம் நம சிவாய. எல்லாருமே நாங்க மாறிட்டோம்.